முதலமைச்சர் மரியாதைக்கு நம்ம செந்தில் பாலாஜி அமைச்சர் நம்ம தான் ஜெயிச்சோம், நம்ம தான் ஜெயிக்கணும் ஒரு ஸ்போர்ட்டிவாக கொண்டு போயிருக்கோம். ஒப்பீட்டளவில் கடந்த முறையை விட எல்லோருக்கும் தெரியும். மரியாதைக்கு இந்திய நாட்டில் பிரதம அமைச்சர் மதுராந்தகன் வந்து பேசினார். இரட்டை இந்திய சர்க்காருக்கு இங்கே வாக்களிக்காதனால தான் தமிழ்நாட்டுக்கு நிதிங்க வரலைன்னு சொன்னாங்க. இப்போ வாக்களிக்காத முடிவுக்கு நாங்கள் வந்து எதுவும் செய்ய மாட்டேங்கிற அந்த டோன் எடுத்திருந்தார். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய கழகத் தலைவர் வந்து கொரோனா பேரிடர் என்ற மிகப்பெரிய பேரிடர் போது அங்கே மருத்துவமனைக்கு உள்ளே போயிட்டு வெளியே சொன்னாங்க. வாக்களிக்காத மக்களும் நாம் ஏன் வாக்களிக்கவில்லை என்று யோசிக்கிற அளவுக்கு நாம் சேவைகளை செய்வோம். சென்னைக்கு அடுத்து கோவையில் தான் மிகப்பெரிய மேம்பாலங்கள், பூங்காக்கள், ஐடி பார்க், கல்லூரிகள், சமூக மேம்பாட்டு திட்டங்கள் என்று மிக கவனம் செலுத்தி எந்த மக்கள் வாக்களிக்கவில்லையோ அந்த மக்களுடைய சமூக மேம்பாட்டை உயர்த்துவோம் என்று சென்னைக்கு அடுத்து நீ வளர்ந்த நகராக கோவை நிற்கிறது என்றால் அந்த 14 கட்டமைப்பில் நீ பன்னாட்டு மாநிலத்துக்கு இடத்தெடுத்து கொடுத்ததாகட்டும், மெட்ரோவுக்கான இடத்தெடுத்து கொடுத்ததாகட்டும், சுற்றுப்புற சாலைகளாகட்டும், கூட்டுக்குடி திட்டங்கள் என்று அனைத்தையும் கொட்டி செலவழித்து அழகூர நகரை வடிவமைத்திருக்கிறார். அந்த மக்களுடைய மனதுகளில் நாம் ஏன் வாக்களிக்கவில்லை என்கிற எண்ணம் இருக்கிறது. இந்த முறை 10க்கு 10 முதல் வெற்றியை கோவை தான் தொடங்குகிற நம்பிக்கை இருக்கிறது. குறுகிய காலத்திலே உங்களுக்கு வந்து மாணவர்களில் மாநில பொறுப்பு கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ அணியிலேருந்து கட்சிக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து கட்சி பொறுப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த குறுகிய காலத்தில் ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு திருப்பி தொகுதி கொடுப்பான்னு எப்படி நம்புறீங்க? அதுக்கு தலைவர் எடுக்க வேண்டிய முடிவு. தலைவர் எந்த பணியை செய்கிறாரோ அதை செய்ய வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனுங்கிற முறையில் என்னுடைய கடமை. தலைவர் எந்த பணியை கொடுத்தாலும் அதை திறம்பட செய்யணும், மாணவனை வழி நடத்தணும். இப்போ இந்தியாவிலேயே கொள்கை ரீதியாக இயங்குகிற ஐடியாலஜிக்கல் பார்ட்டியில் குறிப்பாக இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு இயக்கம் வந்து அங்கே ஐடியாலஜிக்கலாக இயங்குகிற போது அதற்கு எதிர் தத்துவமாக திராவிடத்தை பார்க்குது. காரணம், திராவிட இயக்கம் பேசுகிற சமூக நீதி, திராவிட இயக்கம் பேசுகிற மத நல்லிணக்கம், திராவிட இயக்கம் பேசுகிற சம வாய்ப்பு, திராவிட இயக்கம் பேசுகிற மொழி அறிவு, திராவிட இயக்கம் பேசுகிற அரசியல். அதை நாங்கள் வலுவாக களமாடுவதற்கு தேர்தல் நேரத்தில் இதை கழகத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பட்டி தொட்டியும் எங்கள் குரல் ஒழிக்கணும்.